உயிர் ஒளி பெருகி துன்பத்திற்கு காரணமான கர்ம வினையை நீக்குவதே உண்மையான கிரிவலம். கண்ணென்று காட்டி களிம்பறுத்தானே திருமூலர். பற்றற்ற கண்ணே பிறப்பறுக்கும் திருவள்ளுவர். காணும் கண்ணில் கலந்த கண்ணே தாயுமான சுவாமிகள். காலத்தியான் அவன் கண்ணில் உள்ளான் கான் அப்பர் சுவாமிகள். கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றி, கையிலை மலையானே போற்றி என்று நம் கண்கள்தான் இறைவன் திருவடி என்று ஞானிகள் பாடியுள்ளனர். அண்ணாமழையை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே என்று திருஞான சம்பந்தர் பாடியுள்ளார். தகுந்த குரு மூலம் திருவடி தீட்சை பெற்றுக்கொண்டு கண் திறந்து ஆவாகிய வலது கண் ஒளி அண்ணாமலையை நினைந்து உணர்ந்து திருவடி தவம் செய்து தொழுதால் நாம் நம் துன்பத்திற்கு காரணமான அனைத்து வினைகளும் நீங்கி பேரின்ப பெருவாழ்வு பெற்று வாழ